ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். எல்லா கட்சிகளுமே ஜெயிக்கிறதுக்குண்டான வேலைகளை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு புது கட்சி திமுக அப்படிங்கிற மிகப்பெரிய ஆளுமையை வீழ்த்திட்டு நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயணிச்சுட்டு இருக்கு. விஜயோட இலக்கு 2026 நம்ம ஜெயிக்கிறது, திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது அப்படின்னு இலக்கில் போயிட்டு இருக்காரு புதுசாக வந்திருக்கிற ஒரு நபர்கள். ஆனால் 15 வருஷமாக நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி, கிட்டத்தட்ட 20 வருஷம்னு வைங்களேன், அந்த கட்சி புதுசாக வந்திருக்கிற ஒருத்தரை பார்த்தோன்னா நான் வீழ்த்த போகிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக பற்றி பேசவே மாட்டாங்க. திமுக பற்றி ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னு கேட்டால் பொட்டி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே தான் இருக்கோம். நம்ம சொல்லலை, ட்விட்டரில் போட்டிருக்காங்க, அங்கே போய் பார்த்துங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த கட்சி சேர்ந்த நபர்கள் எல்லாருமே சேர்ந்து விஜய் அவர்களை வீழ்த்த போகிறாங்களாமா. யாருன்னு பேர் சொன்னால் நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஆச்சரியப்பட்டாலும் பரவாயில்ல, குபீர் சீர்ப் மூமெண்ட் தான் வரும். யார் அப்படின்னா அந்த சாக்கடை வாயன் துரைமுருகன், இந்த பக்கம் இடும்பாவனம் கார்த்தி, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் விஜய் அவர்களை வீழ்த்த போகிறாங்க அப்படின்னு சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாலுமே ஒரு காமெடியாக சீரியஸாக பேசக்கூடிய நபர்கள் இவங்க, ஒரு சீரியஸான விஷயத்தை காமெடியாக பேசக்கூடிய நபர்கள் இவங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி உட்காந்து சீரியஸாக பார்த்தோன்னா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணன் சாட்டை துரைமுருகன். என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அங்கே சாட்டை சுழலும், தற்குறி சாட்டை சுழலாது, பம்பரம் தான் சுழலும். அந்த சாட்டை எடுத்து பார்த்தோன்னா பம்பரத்தை சொல்லணும்னா பம்பரம் தான் சுழலுமே தவிர சாட்டை சுழலாது. அதனால் பேசிக்கிட்டா. சரி, ஓகே. இப்போ அங்கே போய் சொல்ல போதாமா, என்னத்தை சொல்ல போகிறார் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அங்கே போய் என்ன விஜய் பற்றி பேசுவாங்க அப்படின்னா, தற்கூரித்தனமாக கேவலமாக ஏதோ ஒரு விஷயங்களை பார்த்தோன்னா உரிமையில் பேசுவாங்க. இதுதான் நடக்கும், மற்றபடி ஒன்றுமே பேச மாட்டாங்க. இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காக்கும் அங்கே எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்னா, நாம் தமிழர் மட்டும் கிடையாது, திமுக யாரை வேணால் எடுத்துங்க, அங்கே பிரச்சாரம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே எடுத்துங்களேன். இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் என்ன பேசுவாங்க அப்படின்னா, நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்னு பேசுவாங்க. ஆண்டுட்டு இருக்கிற திமுகவும் பார்த்தோன்னா இதை கொண்டு வந்தோம் அதை கொண்டு வந்தோம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தாவேக்கா முன் வச்சு இன்னொரு விஷயத்தையும் பேசுவோம். என்ன அப்படின்னா, நாங்கள் என்ன நலத்துதவிகள் பண்ணியிருக்கோம், அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரசிகராக இருக்கும்போது, மன்றங்கள் வச்சுருக்கும் போது, மக்கள் ஐக்கியமாக இருக்கும்போது நாங்கள் என்னென்ன நலத்திட்ட உதவிகள் பண்ணோம், வந்தால் என்னத்தை பண்ணுவோம் அப்படின்னு மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தாவேக்கா முன்வைக்கும். இதில் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே புதுசாக வந்து இருக்கக்கூடியது ஒரு கட்சி, அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க கேட்குறது ஒரு மாதிரி புதுசாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ நம்ம இங்கே வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேக்கா சில நலத்திட்ட உதவிகளை செஞ்சதெல்லாம் முன் வச்சு பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத பேசுவாங்க, எல்லாருமே பண்ணதை பேசுவாங்க. விஜய் அவர்களும் பார்த்தோன்னா நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம், ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கிறோம், வந்தால் இதையும் பண்ணுவோம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இந்த பக்கம் இந்த நாய் இருக்கல, ஒரு நாய், இந்த நாய் டூம்லர் கட்சி, இந்த கட்சி என்ன பண்ணி நம்ம என்னத்தை பண்ணோம், ஒன்றுமே பண்ணலையே. முட்டு சந்தில் முக்கி கத்துவோம், 300 பேர் வருவாங்க, மறுபடியும் கிளம்பிடுவாங்க. அதில் 300 பேரில் ஒரு 30 பேர் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஒன்றும் பண்ணுறதும் இல்லை. அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு கூட தண்ணி வாங்கி கொடுத்துருப்போமா, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருப்போமா, எதுவுமே பண்ணலையே. என்ன தான் பண்ணன்னு சொல்லி கேட்டு ஊட்டு வாங்குவாங்க தெரியல. நாங்கள் இங்கே அதை பண்ணோம், இந்த நலத்துதவியை பண்ணோம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் பேசுறதுக்கு இவங்களுக்கு இருக்கான்னா இல்லை, எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்தால் சிவம் அப்படின்பாங்க, நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டு தான் நான் வந்திருக்கோம் அப்படின்னு தாவேக்கு அந்த பக்கம் பேசும். இவங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டமே சொல்லி ஓட்டு கேட்குற கூட தகுதி இல்லை. அந்த லெவலில் இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் வந்தால் பார்த்தோன்னா வந்து விவசாயத்தை வந்து அரசு தொழிலாக்குவோம், அதுக்கப்புறமா வேளாண்மை கொண்டு வருவோம், படிக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவோம் அப்படின்னு மாதிரியான சில கட்டுக்கதைகளை விட்டுட்ருப்பாங்க. அதை நம்பருக்கு அங்கே இருக்கிற மக்கள் யாரும் தற்கொலைங்க கிடையாது. இவங்க தம்பிகளும் நம்புவாங்க, அது வேறு விஷயம். இவங்க தற்கொலைகள் பேசுகிறத பார்த்தோன்னா எந்த ஒரு பொதுஜனமும் நம்பாது, அதை பண்ண மாட்டாங்க. இவங்க மூஞ்சி பார்த்தா தெரியாதா. சரி, ஓகேப்பா, இவ்வளோ பேசுகிறானே, இவர் யார் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா, சாட்டை துரைமுருகன் யார் அப்படின்னு எடுத்து பார்த்தா, ஆனால் வாடகை வாயி கேட்பாங்கல்ல, இவங்க வந்து இப்படி விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்களா, அப்போ இவங்க யாருன்ற பேச்சு அங்கே தான் வரும். ஓ, இப்படி ஒரு கட்சி இருக்கா தமிழ்நாட்டில், நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்காங்க. சீமான் யாருன்னா நீ பார்த்தது இல்லையா, அந்த மாயாணி குடும்பத்தால் நடிச்சிருப்பாரு, அவரும் நடிக்கிறான். ஆமாம், அவர் தானே அது இந்த கட்சிக்கு. அப்புறம் எப்படி விஜய் நடிக்கிறங்கிறாங்க, 2 பேரும் நடிகர் தானே அப்படின்னு பொதுமக்கள் ஈஸியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நடிகர் நாடாளக்கூடாது அப்படின்னு சீமான் பேசிகிட்டு இருக்காரு, அவரே ஒரு நடிகர் தானே. ஆமாம், இப்போலாம் ஆமாம்ல, என்ன இவனை ஒரு நடிகராக இருந்துட்டு இன்னொரு நடிகருக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா, லூஸாக அப்படின்னு இன்னொரு சில விஷயம் பேசுவாங்க. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, சீமான் வந்து யார் என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது சில விஷயங்களை நின்று எடுத்து வைப்பாங்க. யார் அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி பாலியல் கேஸில் மாட்டின ஆளுங்க அப்படின்னு. யார்? கட்சியோட தலைவர் சீமான். கட்சியோட தலைவரே பாலியல் கேஸில் மாட்டிக்கிட்டாரா? விஜய் மேலே அந்த மாதிரிலாம் ஒன்றும் அந்த மாதிரி இல்லையே, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கட்சியினுடைய தலைவரே எப்படி இருக்காரா? அது மட்டுமா, பாலியல் கேஸில் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டிருக்காருங்க அவர். கட்சியோட தலைவர் பாலியல் கேஸில் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு விட்டுருங்கன்னு கெஞ்சிருக்காரா அப்படின்னு பொதுமக்கள் ஈஸியாக டீ குடிச்சிக்கிட்டு, வயசானவங்களாம் பார்த்தோன்னா இந்த வெத்தலை பாக்கெல்லாம் மின்னுக்கிட்டு துப்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. சீமான ஒரு பொண்ணு கேஸில் மாட்டி மன்னிப்பு கேட்டாரா காலில் விழுந்து, அப்போ இவங்ககிட்ட எப்படி நாட்டை கொடுக்குறது அப்படின்னு மாதிரி மக்கள் பொலிச்சுன்னு துப்பி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அங்கே நடக்கும். சரி, இதுக்கு முன்னாடி ஏதாவது நலத்திட்ட உதவிகள் நம்மளுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஒன்றுமே இல்லை.
ஆம்பளைங்கள்லாம் ஏதாவது என்னத்தை பண்ணியிருக்காங்க இவங்க, ஒன்றும் பண்ணல. பெண்களும் பேசி யோசிப்பாங்க, என்னத்தை பண்ணாங்க, இப்படி ஒரு கட்சி இருக்கிறதே தெரியாது, நம்ம வீட்டுக்கு இவங்க வந்ததும் கிடையாது, எதுவும் பண்ணதும் கிடையாது, அப்புறம் என்ன தைரியத்தில் நீங்கள் ஓட்டு கேட்டு வந்தீங்க விஜய் பேசிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சில பேர் திரும்புவாங்க. இங்கே மாதிரி தான் இங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குமே தவிர இவங்க எதை பேசியுமே மக்கள்கிட்ட வாக்கு வாங்கவே முடியாது. இவங்க யார் புதுசாக பார்க்குறவங்க கூட பார்த்தோன்னா இவங்க யார் என்ன அப்படிங்கிறது எடுத்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, காரித்து போகிற மாதிரி இருக்கும். நாம் டுபாக்கூர் பொலிட்டிஷியன் அப்படின்னால தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நம்ம சீமான் தான் வர்றாரு, அது லெவலில் இருக்குது. அப்புறம் என்னென்னா விஜய் காலையே பிச்சை எடுத்துகிட்டு கிடந்தாங்க ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்தோன்னா விஜயை கடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பெரியார் புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன எல்லாமே முரண்பாடாக இருக்குது. இந்த தற்கொலைக்கு அவன் ஓட்டு போடுறது, நாளைக்கு சீமானே ஆட்சிக்கு வந்தால் கூட மாற்றி பேசுறது எப்படியோ இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டை ஆளும் முதலமைச்சர் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்று அப்படின்னு சீமான் கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்துலையோ நீதான் முதலமைச்சர், நீதான் ஆட்டாண்டு இருக்கும், நான் தானே அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுவாங்க. அந்த லெவலுக்கு போயிடுவாங்க இந்த நாம் தமிழ் கட்சி. அந்த லெவலில் தான் இருக்குது உங்களோட கிரவுண்ட் ரியாலிட்டி. இங்கே தாவேக்காவை தோற்கடிக்கிறதுக்கு விஜய் நிற்கிற தொகுதியில் போய் நிற்க போகிறீங்களாமா. அதாவது இன்னொரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்களேன். இந்த பக்கம் இந்த நாம் டும்ளர் கட்சி இருக்குல்ல, இந்த கட்சி மக்கள் எல்லாம் திரட்டி பெரிய அளவில் யாரும் வரமாட்டாங்க. நானே நேரடியாக பார்த்துருக்கேன். இங்கே 2024 எலெக்ஷனில் பார்த்தோன்னா அவினாசியில் வந்து பஸ் ஸ்டாண்டில், புது பஸ் ஸ்டாண்டுங்க, அங்கே நான் இருக்கேன். அப்போ வந்து எல்லாம் அண்ணன் வந்துட்டார், சீமான் வந்துட்டார், பேசிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி பார்த்தா யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க கூட பெரிய அளவில் யாருமே பார்க்கல. பஸ் ஏறி கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு 300 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், 300 to 250 பேர் இருப்பாங்க. அது பக்கத்தில் கூட வந்து யாரும் பெரிய அளவில் பார்க்கல. நான் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அண்ணா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார், நானும் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு தான் இருந்தேன். அப்புறம் சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி கவனித்து அந்த அண்ணன் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டம் கூட யாருமே கூடல. ஒரு 250 பேர் இருந்தது அந்த இடத்துல பெரிய விஷயம். அந்த லெவலில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடக்க பிரச்சாரம் அந்த மாதிரி தான் இருக்கும், பெரிய அளவில் ஒன்றும் இருக்காது. அந்த இடத்துல இவங்க பிரச்சாரம் பண்ணுறக்காக ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுருக்காங்க, வச்சுருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் யார் தெரியுமா, அவரை பற்றி தெரியுமா, அவரெல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சாட்டை திருமுருகன், இந்த சீமான், இந்த வேட்பாளர் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் தளபதியோட கார் வரும், தளபதியோட அந்த பிரச்சார வாகனம் வரும். உடனே மொத்த கூட்டம் அங்கே போயிடுவாங்க. அங்கே போய் நின்றுக்குவாங்க விஜய் பார்க்குறன்ற பேரில். இவங்க யார்கிட்ட பேசுறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம பேச கிளம்பிட்டாங்க. அங்கே வந்திருக்கிறது விஜய்ப்பா, அப்போ நீ எல்லாம் யார், நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கே ஓடி போயிடுவாங்க. அந்த லெவலில் விஜய் பிரச்சாரம் வாகனம் வரும்போதே கூட்டம் போகிற அங்கே போயிடும். அப்புறம் இவர் யாரோட பேசிக்கிட்டு இருப்பாங்க, தனியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. வரைக்கும் தனியாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, முட்டு சந்தில் முக்கி. அந்த லெவலில் தான் அங்கேயும் இருக்கும், இதுவும் நடக்கும். இந்த தற்கொலைங்கெல்லாம் சேர்ந்து அங்கே போய் கிரவுண்ட் ரியாலிட்டி விஜய் அவரில் பார்த்தோன்னா நாங்கள் தோக்கடிக்க போகிறோன்னு சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சாட்டை சொல்லணுமாமா. காமெடி பண்ணாதீங்கடா தயவு செஞ்சு. தளபதியாக சொன்னார்ல, இடையில குறுக்க மறுக்க வந்துட்டு நாங்கள் சீரியஸான கேம் போய்கிட்டு இருக்கோம், குறுக்க வந்து நீங்கள் ஏன் காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த லெவலில் இருக்குது. இந்த பக்கம் இடும்பாவனம் கார்த்தி, நான் தான் சொன்னேன், இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் பட்டிமன்றத்துக்கு பேச வாங்கன்னு தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நேற்று கூட பாருங்களேன், ஏதோ ஒரு இடத்துல பப்ளிக் பிளேஸில் தான் நினைக்கிறேன், அங்கே ஒவ்வொரு கட்சி சேர்ந்த நபர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தாவேக்கால பேசுறதுக்கு மட்டும் ஆள் இல்லை, யாரும் வரல. ஏன்னா அதை நடத்துறது ஒரு ஊப்பி, அந்த ஏங்கிற ஒரு ஊப்பி அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற குரூப் தான் அங்கே அதிகமாக இருக்குது. சரி, அப்புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கால பேசுறதுக்கு ஒரு ஆள் வரல, விஜயோட ஃபோட்டோ வச்சுட்டாங்க, வரல. எனக்கு தெரிஞ்சு யாரையும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஃபோட்டோ வச்சுட்டு விஜய் தொண்டர்களை யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா நடத்துறதே ஊப்பி இல்லை, டிஎம்கே ஒத்துடுமை நடத்துறது. அப்படி இருக்கிறப்ப விஜய் ஃபோட்டோ வச்சுருவோம், அப்போ அங்கே யாரும் வரலன்னு நம்ம காட்டிப்போம், பேசவே வரல அப்படின்னு அப்போ தான் மக்கள் நினச்சிக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது உடனே இந்த இடும்பாவனம் கார்த்திக் எடுத்து போட்டா மக்கள் மன்றத்திலே பேச வராங்க. நாளைக்கு பார்த்தோன்னா சட்டசபையில் போய் என்னத்தை பேச போகிறாங்க, சட்டமன்றத்தில் என்னத்தை பேச போகிறாங்க, மக்கள் மன்றத்திலே நீங்கள் பேசலை, சட்டமன்றத்தில் என்னத்தை பேச போகிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறான். நான் தான் சொல்கிறேன்ல, பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசுறதுக்கு மட்டும்தான் கூப்பிட்றாங்களே தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தோன்னா அவங்களுக்கு பேச வரல, இவங்க பேச மாட்டாங்க, விஜய் பேச மாட்டேங்கிறார், பேச மாட்டாங்க இதையே மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர வேறு எதையும் பேசவே மாட்டாங்க. இப்போ சட்டசபையில் விஜய் அவர்கள் போய் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், விஜயை விட்டுருங்க, தாவேகா சார்பாக அந்த நீங்கள் சொல்கிற அந்த பேச தெரியாத ஒரு நபர் கூட நாளைக்கு சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேச தெரிஞ்ச நபர்கள் சட்டமன்றத்தை நீங்கள் எட்டி கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. 15 வருஷமாக 20 வருஷமாக பேசிக்கிட்டே தானே இருக்கீங்க, என்னத்தை சாதனை பண்ணிட்டீங்கன்னு அப்படின்னா ஒன்றுமே இல்லையா. 20 வருஷமாக பேசுகிறாங்க, சட்டசபை எத்தி பார்த்துருக்காங்களான்னா இல்லை. இன்றைக்கி வந்த கட்சியில் பல பேர் வந்து நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே போக போகிறாங்க. இவங்க பேச தெரியலன்னு கிண்டல் பண்ணுறாங்களா, அவங்க கூட நாளைக்கு சட்டமன்றத்துக்கு போக போகிறாங்க. இவங்க சட்டமன்றம்னா என்னன்னே தெரியாது, வெளியாது நின்று பார்க்க முடியுமானா அதுக்கு விட மாட்டாங்க, அலோடு கிடையாது. உள்ளேயே போக முடியாது, வெளியே நின்றும் பார்க்க முடியாது. சும்மா டிவியில் நம்மளாக தான் போக போகிறது இல்லை. நம்ம உங்காவது இங்கே சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம டிவியில் பார்க்கலாம், மொபைலில் பார்க்கலாம், லைவில் பார்க்கலாமே தவிர நம்ம இது பண்ண முடியாது. இவங்க ஒரு அரசியல்வாதிங்க, அரசியல் கட்சி 20 வருஷமாக இருக்குது, 20 வருஷமாக இருக்காங்க, 15 வருஷமாக எலெக்ஷனை சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க கூட போய் பார்த்தோன்னா சட்டமன்றம்னா என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்க முடியாத இடத்துல இருக்கிற இந்த தற்கொலைங்க நாளைக்கு சட்டமன்றத்துக்கு போக போகிற தாவேகாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்சியினுடைய தலைவன் உங்கள் அண்ணன் சீமான், அவருக்கெல்லாம் சட்டமன்றம் எங்கே இருக்குன்னு தெரியுமா?
அதாவது இந்த சீமான் பேசினார்ல விஜயகாந்த் அவர்களை பற்றி, எங்கள் ஐயா நல்ல கண்ணு கால் இருக்கிற கட்டமயிற அளவுக்கு விஜயகாந்த் வருவாரா அப்படின்னு. அவர் கூட ஃபஸ்ட்டு தேர்தலே சட்டமன்றம் என்னன்னு பார்த்துட்டு விட்டார் உள்ளே போய். அங்கே போய் அவரோட குரலை கர்ஜிச்சார். ஏன் முதலமைச்சர் அவர்களே எதிர்த்து பேசினார். அந்த லெவலில் சட்டசபைக்குள்ளே சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டார். யார் இந்த தற்கொலைங்க விஜயகாந்த் இழிவாக பேசிட்டு இருந்தாங்களே இவங்க பேசின ஒரு நபரே சட்டசபைக்குள்ளே போய் கர்ஜிச்சுட்டு பயங்கரமாக வெளியே வந்துட்டார். பல நாள் சட்டசபைக்கு போயிட்டு வந்துட்டார். இப்போ அவர் இறந்தும் போயிட்டார். ஆனால் இவங்க இன்னும் சட்டசபை பார்த்ததில்லை. சட்டசபைக்குள்ளே என்ன நடக்குது, சட்டசபைனா எப்படி இருக்குது அப்படின்றது எட்டி பார்த்ததில்லை. எதுவுமே தெரியாது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா வர எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க பேசுகிற எல்லாருமே சட்டசபைன்னு என்னென்னு பார்த்துட்றாங்க, சட்டசபைக்குள்ளே போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இவங்க இன்னுமே வெளியே நின்றுருக்காங்க. இவங்களால போகவே முடியாது. இப்பவும் பாருங்களேன், இந்த தற்கொலைங்க மக்கள் மன்றத்திலே இவங்க பேசலை, சட்டமன்றத்தில் போய் என்னத்தை பேச போகிறாங்க அப்படின்றாங்களே, அதே நபர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போவாங்க. இவங்க இன்னுமே பார்த்தோன்னா இன்னொரு புதுசாக யாராவது கட்சி ஆரம்பிச்சு, நாளைக்கு சிவகார்த்திகன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரசிகர்களை பார்த்து இவங்களுக்கு பேச தெரியல அப்படின்பாங்க. அவங்களும் நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே போயிடுவாங்க வச்சுங்களேன். அந்த சொல்கிற சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாருமே சட்டமன்றத்துக்குள்ளே போயிடுவாங்க. இவங்க மட்டும் பார்த்தோன்னா வெளியே நின்றுருப்பாங்க. இவங்க மட்டும் வெளியே நின்றுருப்பாங்க. 15 வருஷமாக இல்லை, இன்னும் 15 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க என்ன சீமான் கூட பார்த்தோன்னா சட்டமன்றத்தை பார்த்துருக்க மாட்டார். நீதிமன்றத்தை அதிகமாக பார்த்துருக்காங்க, சட்டமன்றத்தை பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு கட்சி இந்த கட்சி. இந்த லெவலில் இருக்கக்கூடிய இந்த கட்சியெல்லாம் சேர்ந்து விஜய் அவர்களை பார்த்தோன்னா தோக்கடிக்க போகிறாங்களாமா, விஜய் அவர்களுக்கு கூட தொகுதியில். இப்போ இந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு நான் ஒரு சவால் வர்றேன். உங்கள் அண்ணன் சீமான் அவர்களை காரைக்குடியில் பிரபு இருக்கார, டாக்டர் பிரபு, இதை பற்றி கிளியராக ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அவரை விட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கி காட்ட சொல்கிறாங்க. ஒரு ஓட்டு. அங்கே தாவேக தொண்டர்கள் யார் நின்னாலும் வச்சுங்களேன், அவரும் வேட்பாளர் கிடையாது, வேறு யார் வேட்பாளராக நின்னாலும் அந்த தொகுதியில் அங்கே நிற்கிற தாவேக வேட்பாளரை விட ஒரு ஓட்டு அதிகமாக உங்கள் அண்ணன் சீமானை வாங்கி காட்டிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா விஜய் அவர்களை தோக்கடிக்கிறதுக்கு பற்றி பேசலாம். உங்கள் அண்ணனையே தோக்கடிக்க போகிறது நான் தாவேகாவில் இருக்கிற ஒரு வேட்பாளர், விஜய் கூட கிடையாது, தாவேகாவில் நிற்கிற ஒரு வேட்பாளர். அந்த வேட்பாளர் காரைக்குடியில் தோக்கடிக்க போகிறாரு. அதுக்குண்டான வேலையை உங்கள் அண்ணன் பர்ஃபெக்டாக எடுத்து பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பேசிப்போம். அது கொஞ்சம் நல்லா லென்த்தாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் அடுத்த வீடியோவில் பேசிப்போம். இப்போதைக்கு இது போதும். நான் வர்ற சவால் இது தான். நீங்கள் இந்த சாட்டாய் துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி, அப்புறம் அபுபக்கர், அதுக்கப்புறமா யார் இன்னும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பட்டிமன்ற பேச்சாளர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. இவங்க எல்லாருமே சேர்ந்து உங்கள் அண்ணன் நிற்கிற அந்த காரைக்குடி தொகுதியில் எல்லோரும் களத்தில் கிரவுண்டில் இறங்குங்க. எந்த கட்சியும் நீங்கள் முக்கியமாக விஜய் அவர்களை விட்டுருங்க, திமுகவை எடுத்து பேசி ஆளுங்கட்சி அந்த இவங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களை நம்ம ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி மக்கள்கிட்ட ஒரு தெளிவை கொண்டு வந்து நீங்கள் முடிஞ்சால் உங்கள் அண்ணன் சீமானம் ஜெயிக்க வச்சுருங்க பார்ப்போம். ஜெயிக்க வைக்கிறது பெரிய வார்த்தையாக இருக்குது. அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்றது நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை. தாவேக்கா அங்கே ஜெயிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், ஜெயிக்குது தூக்குது அது வேறு விஷயம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தாவேக்கா ஜெயித்தாலும் கூட நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க, இல்லைனா ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறத நம்மளுக்கு ஒரு சவாலாக இருக்கும். அதுவே கம்மி தான் இவங்களுக்கு. இந்த சவால் கூட இவங்களால ஜெயிக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். என்ன தான் சவால் வர்றது இவங்களுக்கு? டெபாசிட் வாங்கி காட்டுங்கடா, அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? டெபாசிட் வாங்கி காட்டு. அந்த தொகுதியில் டெபாசிட் தொகை இழக்காமல் அதை நீ வாங்கிடு. டெபாசிட் தொகையே போச்சு அப்படின்ற நியூஸை நான் கேட்கவே கூடாது. சீமான் தொகுதியில் 10 வேட்பாளர்கள் எங்கேயோ தோத்துட்டு போகிறாங்க, ஜெயிச்சுட்டு போகிறாங்க. அதில் உங்கள் அண்ணன் சீமான் காரைக்குடியில் டெபாசிட் வாங்க சொல்லுங்கள். இதை விட ஒரு பெரிய சவால் உங்கள் கட்சிக்கே தேவைப்படாது. இதை விடாமல் இருக்குது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லிங்க. என்ன சொல்லிங்கன்னு எனக்கு கேட்டுருச்சு. அங்கேருந்து வந்த கமெண்ட்டை நான் கேட்டுட்டு தளபதி சொல்கிற மாதிரி நோட்டை விட அதிகமாக ஓட்டு வாங்கிக்காட்டுன்னு சொல்லிட்டீங்களே, அது மாதிரி. சரி, இந்த சவாலும் விடுவோம். 2 சவால். ஒன்று, நோட்டை விட அதிகமான வாக்கு வாங்கி காட்டுங்க நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்துலையும் சேர்ந்து. இன்னொன்று, உங்கள் அண்ணன் சீமான் காரைக்குடியில் டெபாசிட் வாங்க சொல்லுங்கள். இதை விட பெரிய சவால் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு கிடையவே கிடையாதுங்க. தாவேகா அப்படின்ற டைனோசர் பக்கத்தில் இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற கொசு வருது. இன்னே அது டெபாசிட் கூட வாங்காத கட்சி, டெபாசிட்டே இல்லை. பாருங்களேன், தளபதியே அவங்களால தொட்டு பார்க்கல. இந்த அளவுக்கு இருக்கிறவங்கள தளபதி தொட்டு பார்ப்பாரா? ஒரு தேர்தல் கூட சந்திக்காத தாவேகா கட்சி தளபதி விஜய் அவர்கள் திமுகவை தூக்கிட்டு நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, நாங்கள் தோத்தாலும் ஜெயித்தாலும் பரவாயில்ல, நடிகர் அப்படிங்கிற ஒரு திரைக்கவரிசி காட்டி நாங்கள் எங்கள் ஓட்டுகளை வாங்க முடியாது, திரைக்கவரிசி விட்டு மட்டுமே பார்த்தோன்னா நாங்கள் விஜய் ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ஜெயிக்க விடாமல் இருக்கிறது, தோக்க வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும்டா. இங்கே திமுக ஆட்சியில் உட்காந்துட்டாங்கல்ல, அவங்கள தோக்கடிக்கு உண்டான வேலையை பாருங்கண்ணா. இவங்க விஜய் தோக்கடிக்கு உண்டான வேலைகளை பார்க்குறாங்க. அப்படின்னா இவங்கள ஒத்துக்கிறானுங்க. அப்போ அடுத்து விஜய் தான் ஜெயிக்க போகிறாரு, திமுக கண்டிப்பாக தோற்றுரும், விஜய் தான் ஜெயிக்க போகிறாரு, இப்போ நம்ம விஜய் அவர்கள் தான் தோக்கடிக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க போல். அப்போ இவங்களே தளபதியோட வெற்றியை உறுதி செய்கிறாங்க. அந்த தொகுதியில் விஜய் ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க வந்துட்டாங்க. அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார், அதனால் நம்ம ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க.
எப்படி? ஆனால் விஜய் அவர்கள் பாருங்களேன், இந்த தற்கொலை கட்சிகளை பற்றி பேசவே மாட்டார். பிரச்சாரம் பண்ணும்போதும் பேச மாட்டார். வேட்பாளர்கள் அங்கங்கே பேசுவாங்க, இல்லைன்னு சொல்ல. விஜய் அப்பவும் கூட பேச மாட்டார். இவங்களை பற்றி பேசவே மாட்டார். அந்த லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க. அவ்வளோதான் இவங்களுக்கு மரியாதையே. அதை விட்டுட்டு பார்க்கணும், இவங்க வந்து தாவேக்காவை அழிக்கிறேன்னு சொல்கிறது என்ன, ஒழிக்கிறேன்னு சொல்கிறது என்ன, இந்த 2 பேரும். 2 பேரும் சேர்ந்து இன்னொன்று, இந்த வேதராணியம் தொகுதியில் நிற்கக்கூடிய இந்த நாம் தம்பி கட்சியை சேர்ந்த திம்பவானம் கார்த்தி, வேதராணியம் தொகுதியில் 1 வருஷமாக வேட்பாளராக நின்றுருக்காங்க. 1 வருஷமாக வேட்பாளர் நிற்கிறாங்க ஒரு கட்சியில். ஆனால் அந்த தொகுதி எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த தொகுதிக்கு போனதே கிடையாது. அது என் தொகுதிக்கு நலத்திட்ட உதவிகள் மக்கள்கிட்ட போய் பிரச்சனை தீர்த்துறதே எதுவுமே கிடையாது. இந்த தற்கொலையும் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற வேட்பாளர் யாராவது வருவாங்களா தாவேக்கால, அங்கே இருக்கிற வேட்பாளருக்கு டெபாசிட் வாங்கி காட்டுறான். அப்புறம் நீ பேசிப்போம். அப்புறம் இந்த பக்கம் சாட்டை துருமுகனுக்கு அண்ணன் சீட்டு கொடுக்காம விட்டார். சாட்டை துருமுகனுக்கு சீட்டே கொடுக்கலையா அப்படின்னு பொங்குறாங்க. அண்ணா சீமானுக்கு தெரியுமில்ல, இந்த சாக்கடைக்கு சீட்டு கொடுத்தோம் அப்படின்னா பேசியே வர்ற வாக்கியம் சேர்த்து சேர்த்துட்டுருவான். இவனுக்கு எதுக்கு சீட்டு அப்படின்னு அண்ணன் முடிவு பண்ணி கொடுக்கல. இதுதான் ரியாலிட்டி. இவன் போனான்னா பேசுவான், ஆனால் எவனை ஓட்டு போட மாட்டான். இவனே நம்மளுக்கு வர்ற மற்ற தொகுதியில் வர்ற ஓட்டுகளும் சேர்ந்து எடுத்துட்டுருவான் அப்படின்றக்காக அண்ணன் சீட்டு கொடுக்காம விட்டுருக்காரு. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. சீமான் கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால தான் இவன் பேசுகிற பேச்சுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு முதல்ல சொல்லி வச்சிருந்தாரு. ஆனாலும் அவங்களுக்கு தான் சம்மந்தப்படுத்தி போய்கிட்டு இருக்கு. வச்சு கிழிச்சிட்டு இருக்காங்க. பாதி ஓட்டு வீணாக போயிடுச்சு. விஜயரசரோட ஓட்டும் வீணாக போயிடுச்சு. இனி எல்லாமே பார்த்தோன்னா இவங்களுக்கு வரப்போகிறதே இல்லை. அந்த பாகத்தில் பார்த்தோன்னா இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க தாவேக்கா ஒழிக்க போகிறாங்க அப்படின்னு மாதிரி பேசுகிறது தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, என்ன வேணால் வச்சுக்கோங்க, என்ன சொல்கிறதுனே தெரில. கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னும் நாம் தமிழர் கட்சிக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். இவங்க பல வருஷமாக அரசியலில் இருந்தாலும் இப்போ 2026 கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியல. திமுக வெர்சஸ் டிவிகே தான். மற்ற எதுவும் பார்த்தோன்னா போட்டிகளில் களத்திலே இல்லை. அது மக்களே முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா பிஜேபி கூட எப்போ அதிமுக போச்சு அப்போயே முடிஞ்சு. இந்த பக்கம் திமுக ஆட்சியும் போது ஒன்றும் போது நீங்கள் கிளம்புங்க அப்படின்றதுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அப்போ புதுசாக யார் டிவிகே அப்படின்னு பிராண்டு தான். இந்த என்டிகேன்னா பல ஊரில் இந்த கட்சி இருக்கிறதே தெரியாதுங்க. பல பேருக்குன்னா இப்படி ஒரு கட்சி இருக்கிறதே தெரியாது. ஆனால் விஜயாவில் கட்சி ஆரம்பித்து 2 நாளில் விஜய் கட்சி இது தான், இந்த கட்சியோட கொடி இது தான், அதுக்கு தலைவர் தான், இவங்க சின்னம் இது அப்படின்னு ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இவங்க நம்மக்கிட்ட சின்னத்துக்கு பிச்சை எடுத்தவங்க, சின்னத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவங்க பிராண்ட் அழிக்க போகிறாங்களாமா. இவனுங்க விஜய் ஜெயிக்கிறத தடுக்க போகிறாங்களாமா. ஏன்டா காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க? சாட்டை உங்களுக்குலாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு தான் கேட்க தோணுது. சரி, ஓகே. இந்த தற்கொலைகளோட இந்த பரப்புரை இப்படி தான் இருக்க போகுது. தாவேக்கா பதில் இப்படி தான் கொடுக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, இந்த காமெடி கட்சி பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா பிட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.